ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாக் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஆல்ரெடி கிளாக் ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட் வீடியோ போட்டோம். ஃபஸ்ட் வீடியோவில் சில இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் சில லாஜிக்ஸும் அதில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த லாஜிக்ஸை பார்த்தா இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் மினிட்ஸ் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட் அட் 120. சரி, இப்போ 120 ஆயிருந்தா ஸோ அந்த மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் இன்பிட்வீனில் என்ன ஆங்கிள் இருக்கும், ஸோ எவ்வளோ டிகிரி ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஓகே, சரி, இதுதான் வந்து நமக்கு கொஷின். இங்கே பாருங்கள். ஸோ சரி, இந்த ஆங்கிள் ஓகே. ஸோ எவ்வளோ ஆங்கிள் வந்து 120 இருந்ததுன்னா, கிளாக்கில் 120 இருந்தால் அதோட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது 20 மினிட்ஸ். ஓகே, 20 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸில் மினிட் ஹேண்டு, ஓகே, மினிட் ஹேண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்கும், 4ல் இருக்குமா? ஸோ 20 மினிட்ஸில் மினிட் ஹேண்ட் வந்து 120னா 4ல் இருக்கும். பட் ஹவர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் பாயிண்ட்ஸ் பிட்வீன் 1 and 2 எனிவேர். ஓகே, சம்மர் எல்ஸ். ஓகே, இப்போ 1 and 2க்கும் பிட்வீனில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். சரியா? சரி சரி, அப்போது எப்படி இதை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆயிடுச்சு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆயிடுச்சு. சரி, நமக்கு இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த பர்டிகுலர் கேப்பு கரெக்டாக, இந்த பர்டிகுலர் கேப்பு, இந்த பர்டிகுலர் கேப்பு, இந்த பர்டிகுலர் கேப்பு, இதுக்கு உண்டான ஆங்கிள் கண்டுபிடிச்சா அப்போ 120க்கு என்ன ஆங்கிளில் இந்த கிளாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, சரி, இப்போது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். சரி, இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, இப்போது சாரி 60 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 மினிட்ஸ்க்கு வந்து 30 டிகிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் 60 மினிட்ஸ்க்கு அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 60 மினிட் வந்து மினிட் ஹேண்ட் ரொட்டேட் ஆச்சுன்னா 30 மினிட் ஹவர் ஹேண்டு ரொட்டேட் ஆகும். அதாவது இப்போது கம்ப்ளீட் ரொட்டேஷன் போச்சுன்னா என்ன ஆகும், ஹவர் ஹேண்ட் வந்து இப்போ 1 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 o'clock ஆகும்னா மினிட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்திருக்கும். அப்போ 60 மினிட்ஸு. இப்போ ஹவர் ஹேண்ட் வந்து 1 o'clockலேருந்து இங்கே தான் வந்திருக்கும். அப்போது இந்த 5 மினிட்ஸ் கேப்பு. ஓகே ஓகே, ஸோ அப்போது எவ்வளோ, 30 டிகிரி. 60 மினிட்ஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஹவர் ஹேண்ட் ஆச்சுன்னா, சாரி மினிட் ஹேண்ட் ஆச்சுன்னா, தட் இஸ் ஈக்குவலன் டு 30 டிகிரி ஃபார் ஹவர் ஹேண்ட். ஓகே, அப்போ இந்த கேப் வந்து 30. அப்போ இங்கே பாருங்கள், 2 to 3. சரியா? ஃப்ரம் 2 to 3. 2 to 3 இந்த கேப் எவ்வளோ இருக்கணும், 30 டிகிரியாக இருக்கும். ஃப்ரம் 3 to 4 இந்த கேப் எவ்வளோ இருக்கணும், 30 டிகிரியாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 30 டிகிரி, இந்த 30 டிகிரி வந்துருச்சு. அப்போ இந்த கேப் என்னன்னு கண்டுபிடிச்சா அப்போ டோட்டல் ஆங்கிள் இங்கே எவ்வளோ வரும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஓகே, சரி, இப்போது மினிட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகிருக்கு, 20 மினிட்ஸ் மூவ் ஆகிருக்கு. அப்போ 60 மினிட்ஸ்க்கு 30 டிகிரினா 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ, லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ 20 மினிட்ஸ்னால் அப்போ 10 டிகிரி. ஓகே, ஸோ அப்போது இங்கே வந்து 10 டிகிரி மூவ் ஆயிடுச்சு அவுட் ஆஃப் 30. இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. அப்போது 10 மூவ் ஆயிருக்கு. அப்போ 30ல் 10 மூவ் ஆயிடுச்சுன்னா இப்போ இதோட டிகிரி எவ்வளோ இருக்கணும், 20 இருக்கணும். அப்போது ஃப்ரம் 2 to 3 வந்து 30, ஃப்ரம் 3 to 4 வந்து 30. அப்போ 30 + 30 ப்ளஸ் இந்த கேப்பு எவ்வளோ, 20. அப்போ 30 + 30 + 20 மொத்தமாக எவ்வளோ, 80 டிகிரி. அப்போது 120க்கு அதோட ஆங்கிள் என்னவாக இருக்கணும், 80 டிகிரியாக இருக்கும். சரியா, புரியுதா இல்லையா? ஸோ அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் இதோட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஆங்கிள் நமக்கு ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். 60 மினிட்ஸ் ஹேண்ட் வந்து மூவ் ஆச்சுன்னா ஹவர் ஹேண்ட் வந்து 30 டிகிரி மூவ் ஆகும். அப்போ 30 டிகிரி ஹவர் ஹேண்ட்னா என்ன, 5 மினிட்ஸாக தான் மூவ் ஆகும். சரியா, அப்போ 1 o'clock இருக்கும்போது 2 o'clock, 1 o'clock 2 o'clock ஆகும்போது மினிட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் வரும் 60 மினிட்ஸு. அப்போ ஹவர் ஹேண்ட் என்னவாக இருக்கும், இங்கேருந்து இது தான் மூவ் ஆகும். அப்போ இதுக்கு இன் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் நமக்கு தெரியும் 30 டிகிரி அப்படின்னு. அப்போ ஃப்ரம் 2 to 3 30, ஃப்ரம் 3 to 4 30. சரி, அப்போது 120 இருக்கும்போது 20 மினிட்ஸ், அதாவது 60 மினிட்ஸ்க்கு வந்து 30 டிகிரி ஆகுதுன்னா 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ டிகிரினா அதில் பாதி 10 டிகிரி வந்து நகர்ந்துருக்கும்.
ஓகேவா? 60 மினிட்ஸ்க்கு 30 டிகிரினா அப்போ 20 மினிட்ஸ்க்கு 10 டிகிரி நவுந்திருக்கும். இப்போ நவுந்தது போக மீதி இங்கே இருக்கிறது. அப்போ அவுட் ஆஃப் 30ல் 10 டிகிரி ஆச்சுன்னா மீதி வந்து 20 டிகிரி இந்த கேப். அப்போ 30 + 30 + 20 = 80 டிகிரி. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரியான ஒரு மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட். சரி, இன்னும் 2 3 கொஷின்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது, இதே டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பாய்.